என்ன பண்ணாலுமே வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் வெயிட் லாஸ்க்கான எஃபெக்டிவ் டிப்ஸ் அண்ட் எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5 மிஸ்டேக்ஸ் வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. ஸோ இன்னைக்கு எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப வெயிட் ஆகிடுவாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாடி மெட்டபாலிசம் பொறுத்து. சில பேருக்கு மெட்டபாலிசம் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும் அண்ட் சில பேருக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஏன் இந்த மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஜிங் ப்ராசஸ்னால. ஸோ வயசாக வயசாக உங்கள் மெட்டபாலிசம் ஸ்லோவாகிட்டே வரும். ஸோ அப்போது வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு காரணம் குண்டாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே குண்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்களும் குண்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ PCOS, தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வெயிட் பழைய வெயிட்க்கு திரும்பி வந்துடும். ஸோ உங்களுக்கு PCOS இருக்குது இல்லை தைராய்டு இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதனால் வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ அது தவிர இப்போ எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மந்தில் 10 kgs 13 kgs குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. 1 மந்த்துக்கு 4 to 5 kgs குறைக்கிறது தான் நார்மல் அண்ட் அதான் ஹெல்தி. ஸோ நீங்கள் 1 மந்தில் எடுத்த உடனே ஒரு 10 kgs 13 kgs குறைக்கணும் அப்படின்னா அது அன்ஹெல்தி. அண்ட் எந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக வெயிட் குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஒரு மந்த்துக்கு 4 to 5 kgs இஸ் நார்மல். ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஓவராக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஓவர் எக்ஸசைஸிங்கும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம பாடிக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு 30 to 45 minutes ஆஃப் எக்ஸசைசஸ் நார்மல். ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம். ஸோ நிறைய பேர் ரொம்ப வேர்த்தா வெயிட் லாஸ் ஆகும்னு நினைப்பாங்க. நார்மலாக நீங்கள் வெயில போனீங்கனாலும் உங்களுக்கு வேர்க்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் வேர்க்காமல் பண்ணாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மீதி 80% பார்த்தீங்கன்னா நம்ம டயட் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ கேலரி டிஃபிசிட் டயட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேலரி டிஃபிசிட் டயட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோமோ அதை விட அதிக கேலரிஸ் நம்ம பேர்ன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஈக்குவலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்களோ அதை விட கம்மியாக தான் உங்கள் கேலரியை பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று கேலரி பேர்ன் பண்ணணும். ஸோ கேலரி பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம லோ கேலரி ஃபுட் எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ லோ கேலரி ஃபுட் என்னெல்லாம் அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டர் குடிங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே வார்ம் வாட்டர் குடிக்கிறது உங்கள் பாடி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸாக எடுக்கணும். ஸோ ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ்னால் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை எடுக்கலாம், கொஞ்சம் பயிர் வகைகள் எடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பயிர் வகைகள், ஒரு முட்டை இது எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைபர் ஃபுட்ஸ் வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா மார்னிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிங்ஸ் வராது. அடிக்கடி ஏதாவது சாப்பிடணும் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக எடுங்க. அண்ட் உங்களுக்கு 11 o'clock ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குது, காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஒன்று பட்டர் மில்க் குடிக்கலாம், அதாவது மோர் குடிக்கலாம், இல்லை இளநீர் குடிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ கேலரியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வெறும் வயிற்றில் கண்டிப்பாக டீ காஃபி குடிக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது அப்படின்னா ஒரு இஞ்சி டீ அந்த மாதிரி பால் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோறு அண்ட் நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க. கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸாக சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னா தாமரை விதைகள், மக்கானா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கேலரிஸ் தான். ஸோ அதை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லோ கேலரி ஃபுட்ஸாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் டின்னர் 7 or 7:30 முடிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி முடிக்கும் போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப லேட் நைட் உங்கள் சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைஜஷனும் அஃபெக்ட் ஆகும், உங்கள் மெட்டபாலிசமும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு 7 to 7:30 முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு நைட் ஒரு 9 மணிக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அதுக்காக பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி
கொஞ்சம் தண்ணியில் சீரகம் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 1 டம்ளர் வர வரைக்கும் நீங்கள் அதை நல்லா காய்ச்சி அதை வந்து குடிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறம் குடிங்க, ரொம்ப சுட சுட குடிக்க வேண்டாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸும் வந்து சீக்கிரமாக நடக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் காலையில் மத்தியானம் நைட் எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே ஒரு 5 to 10 minutes நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ டைஜஷன் ப்ராப்பராக இருந்தாலே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எப்போ சாப்பிட்டாலும் ஒரு 5 to 10 minutes சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சில ஃபுட்ஸ் லோ கேலரி ஃபுட் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் இதில் போடுறேன், என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு எக்ஸசைஸும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் டயட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வீக்லி டயட் பிளான் வேணும் அப்படின்னா டயட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.